ஆப்கானிஸ்தானின் முயற்சிகளுக்கு இந்தியா உதவும் என்று அந்நாட்டு அதிபரிடம் பிரதமர் மோடி உறுதியளித்தார். 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக டெல்லி வந்துள்ள ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கானி டெல்லியில் செவ்வாயன்று பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது இருநாட்டு உறவு குறித்தும் பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்தனர். பாதுகாப்பு, இரு நாடுகளுக்கிடையே புதிய தொழில் வாய்ப்புகளை ஆராய்வதெனவும் இரு தலைவர்களும் முடிவு செய்தனர். உலகுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் பயங்கரவாதத்தை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வது எனவும் முடிவு செய்தனர். அதன் பிறகு இரு நாடுகளின் தலைவர்களும் கூட்டாக நிருபர்களை சந்தித்தனர். பூகோள மற்றும் அரசியல் ரீதியான தடைகளை கடந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே உறவு மலர்ந்திருப்பதாக பெருமிதத்துடன் மோடி கூறினார். ஆப்கானிஸ்தானில் அமைதி தவழவும் வளம் பெருகவும் அந்நாடு எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று மோடி கூறினார். ஆப்கானிஸ்தான் ராணுவத்தை மேம்படுத்தும் முயற்சிகளுக்கும் இந்தியா தொடர்ந்து உதவும் எனவும் மோடி கூறினார். We will expand our development partnership, which includes infrastructure, agriculture, connectivity, human resource development, community projects and humanitarian assistance. We will explore new trade and investment opportunities. We are prepared to continue our support for capacity building of Afghan security forces. அதிபர் அஷ்ரப் கானிக்கு ஜனாதிபதி மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் உள்ளிட்ட தலைவர்களையும் அதிபர் கானி சந்தித்து பேசினார்.